எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம், நம்முடைய சீசன் 5 சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெருமளவுக்கு பிரம்மாண்டமாக பிரபலமாக போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஜேம்ஸ் வசந்தன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேகா குறித்து இது மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, எதனால அபிஷேகவை பார்த்து திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதை கேட்ட அபிஷேகா அவர்கள் செய்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இன்னைக்கு எல்லாராலையும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் உச்சக்கட்டத்தை தொட்டுட்டு இருக்குது. ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுடைய பாட்டு தான். இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அபிஷேகா தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை நான் சொல்லலை, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜீ தமிழே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் பெற்றிருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அபிஷேகா மட்டும்தான். அபிஷேகா மாதிரி ஒரு பெண், தெய்வ சக்தி படைத்த, திறமை படைத்த, அழகிய குரல் படைத்த ஒரு பெண் எங்களுக்கு கிடைச்சது. உண்மையாலும் நாங்கள் தான் அதற்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருந்து ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரிய போகுது. இந்த ஒரு சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் ஃபைனலிஸ்ட்டில் வெற்றியடைய போகிறது நம்முடைய அபிஷேகா மட்டும்தான் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கிறப்ப அபிஷேகாவை பற்றி புகழ்ந்து பேசாதவங்க வேறு யாருமே இல்லை. எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. அது சித்ரா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரகுமானாக இருக்கட்டும், ராஜலட்சுமியாக இருக்கட்டும், எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. ஆனால் தளபதி விஜய் முதற்கொண்டு எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. ஆனால் தற்போது ஜேம்ஸ் வசந்தனுடைய கருத்து தான் இன்னைக்கு மிக பெரும் அளவுக்கு எல்லாத்தையுமே கவலை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அபிஷேகாவுடைய பாட்டை எப்படி கேட்டார் அப்படின்னா, அவர் பொதுவாகவே இந்த மாதிரி பாட்டுகள் கேட்கறது அதிகமாக விருப்பம் காட்டக்கூடியவர் இல்லையாமா. இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு டைம் சேனல்கள் மாற்றிட்டு இருக்கும்போது ஒரு சிறு குழந்தை பாடுறதை பார்த்த உடனே நின்று கேட்டுட்டு போனாராம். அப்படியே அதிர்ந்து போயிட்டாராம். அபிஷேகா அதிர்ந்து போயிருக்கிறாங்களாம். அதை பார்த்த உடனே அபிஷேகாவுடைய அனைத்து எபிசோடில் இருக்கிற பாட்டுகளையும் திரும்ப 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 போட்டு பார்த்து கேட்டுட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு பாட்டு 8 வயசு குழந்தை பாடுற பாட்டே கிடையாதுன்னு அடித்து சொல்லுவேன். இத்தனை வருஷம் சர்வீஸ் எனக்கு இருக்குது, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இது கண்டிப்பாக 8 வயசு குழந்தை பாடுற பாட்டு கிடையாது. இந்த அம்மாவுக்கு, இந்த குழந்தைக்கு ஒன்று தெய்வ சக்தி இருக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணுடைய ஸ்பீக்கரில் ஏதாவது ஒரு மைக்கு ஏதாவது ஒன்று ஏமாத்துத்தனம் பொருத்தப்பட்டு இருக்கணும். இல்லைன்னா இப்படிலாம் பாடவே முடியாது. ஒன்று அதுவாக இருக்கணும், இல்லை அந்த பொண்ணு தெய்வ சக்தி திறமை படைத்த ஒரு பொண்ணாக இருக்கணும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு உண்மைதான் இருக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க மிக பெருமளவுக்கு பிரபலமாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு திறமை இருக்குதா, தெய்வசக்தி படைத்த பொண்ணா, இல்ல அவங்க ஏதாவது ஒரு வகையில மைக்கில் ஏதாவது ஏமாத்துறாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.